இன்னைக்கு நம்ம நைட் டின்னருக்கு சப்பாத்தி பண்ண போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன், அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ ஆனியன் கிரேவி பண்ணுறேன். ஸோ ஆனா அது வந்து சாதாரணமா எல்லாத்துக்கும் மாதிரி இல்லாம சீக்கிரட்டா இருக்கும். நீங்க வந்து இது எல்லாமே குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப காரம் இருக்காது. அதே சமயம் கொஞ்சம் லைட்டா ஸ்வீட் இருக்கும். ஒரு வெளியில வச்சு சாப்பிட்டா ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நமக்கு எடுக்க முடியாது. நம்ம தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாருக்குமே தொட்டுக்க நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கோங்க. நானும் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். சாப்பர்ல போட்டு எடுத்து வச்சுப்பேன். அதே மாதிரி 3/4 கிலோ தக்காளியில பாதி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன். மிச்சம் பாதி வந்து ஜூசியா அரைக்கணும். இது வந்து நம்ம மிக்சியில நல்லா ஜூசியா அரைச்சு அதோட மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு. இப்ப இதை மிக்சியில அரைச்சிட்டு எப்படி பண்றதுங்கிறத இப்போ இந்த தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமா தான் தேவை. நல்ல நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். கிலோவுக்கு மேல வெங்காயம் இருக்கிறதுனால அவ்வளவு எண்ணெய் நமக்கு தேவைப்படும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மேல எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தனித்தனியா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும், வதங்கணும். நம்ம அந்த அரைச்சி இருக்கிற தக்காளியை இதுல சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பண்ணுவோம். நான் இப்ப தக்காளியோட அரைச்சு தக்காளி இதுல சேர்த்துட்டேன். இதோட சேர்ந்து அது நல்லா வெந்துதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது பிரிஞ்சு வரணும். இப்போ நான் இதுல ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். காரம் வேணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடி, 1/2 ஸ்பூன் தனியா தூள்.
இதெல்லாம் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணி இந்த மிளகா பொடி, கொய்யா பொடி இதோட சேர்ந்து இது வந்தீங்கன்னா அது நல்ல வாசனையா இருக்கும். தொக்கு வந்து சாப்பிட டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். தேவையான உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் விடுறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது வந்து ரெட் சில்லி சாஸ். இதுல நமக்கு வந்து தக்காளியோட இத வந்து நம்ம வந்து இதுவா அரைச்சு விட்டுருக்கோம். தக்காளிய வந்து நம்ம வந்து நேச்சுரலா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு போட்டு அரைச்சு ஊற்றிருக்கோம். நம்ம சாஸ் இருந்தாலும் விடலாம், டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் விடலாம். அதெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரிசர்வேஷனா போகிறதுனால நான் வந்து ஒரிஜினலா இருக்கணுங்கிறதுனால, ஆர்கானிக்கலா இருக்கிறது நல்லது இல்லையா, அதனால நான் வந்து தக்காளிய ஒரு சின்ன அளவு இதுக்கு கொஞ்சமா சர்க்கரை போட்டு ஜூஸியா அரைச்சு இதுல ஃப்ரெஷ்ஷா ஊத்திருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், கெட்டு போகாது. இப்போ இதனுடைய காரம், உப்பு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இது வெந்ததுக்கு அப்புறமா தான் இது நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்க. இப்ப தெரியுது அந்த எண்ணெய் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் தனியா வரும்போது இது இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆயிடும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும். காரம் உப்பு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் வதங்க. இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு, தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொத்தமல்லி நல்லா தூவிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி தூவிட்டா தேவையான லிக்விட்ல இருக்குது. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டுல பண்ணி பாருங்க. இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.